வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். அதிர்ச்சிகரமான புதிய ஆய்வில் விஞ்ஞானிகள் ஒரு அதிசய உண்மையை கண்டுபிடித்துள்ளனர். சில பாக்டீரியாக்கள் தங்களைத் தாங்களே வெடிக்கச் செய்து அந்த செயல்முறையின் மூலம் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளுக்கு எதிரான எதிர்ப்பை மற்ற பாக்டீரியாக்களுக்கு வேகமாக பரப்புகின்றன. இது மருத்துவ உலகிற்கு பெரிய சவாலாக மாறியுள்ளது. அதே சமயம் புதிய டிஎன்ஏ பகுப்பாய்வு தொழில்நுட்பங்கள் மூலம் முன்பு அழிந்துவிட்டதாக கருதப்பட்ட சில மனித மற்றும் உயிரினக் குழுக்கள் இருந்ததற்கான ஆதாரங்களும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. இந்த கண்டுபிடிப்புகள் உயிரியல் மற்றும் மருத்துவத் துறையில் புதிய புரிதல்களை உருவாக்கி எதிர்கால சிகிச்சை முறைகளில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. இந்தியா தற்போது கணினி உலகில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. 25 சூப்பர் கண்டக்டிங் கியூபிட்கள் கொண்ட குவாண்டம் கம்ப்யூட்டர் வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மருந்து கண்டுபிடிப்பு போன்ற முக்கிய துறைகளில் வேகத்தையும் துல்லியத்தையும் பல மடங்கு உயர்த்தும் திறன் கொண்டது. பாரம்பரிய கம்ப்யூட்டர்களால் பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் கணக்கீடுகளை இந்த குவாண்டம் கணினி சில நிமிடங்களில் முடிக்க முடியும் என்பதே அதன் மிகப்பெரிய சிறப்பு. இது இந்தியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை உலகளவில் மேலும் உயர்த்துவதோடு மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். பொருள் அறிவியல் துறையில் அதிரடியான முன்னேற்றமாக 1300 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை கடுமையான வெப்பத்தையும் தாங்கும் புதிய சிப் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன சிப் விண்வெளி ஆய்வுகள், பாதுகாப்புத் துறை, எரிமலை பகுதிகள் மற்றும் மிக உயர்ந்த வெப்ப சூழல்களில் கூட செயல்படக்கூடிய திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சாதாரண மின்னணு சாதனங்கள் செயலிழக்கும் சூழல்களிலும் இந்த சிப் நிலைத்தன்மையுடன் செயல்படுவது அதன் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் எதிர்காலத்தில் தொழில்நுட்ப பயன்பாடுகள் மிகவும் கடுமையான சூழல்களிலும் விரிவடையும் என்பதில் விஞ்ஞானிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சிக்கு மின்சாரம் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் நிலையில் பூம் சூப்பர்சோனிக் ஒரு புதுமையான தீர்வை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதிவேக விமான என்ஜின் தொழில்நுட்பத்தை மாற்றி அமைத்து 42 மெகாவாட் திறன் கொண்ட சக்தி வாய்ந்த டர்பைன்களை உருவாக்கியுள்ளது. இந்த டர்பைன்கள் AI டேட்டா சென்டர்களுக்கு நேரடியாக இடத்திலேயே மின்சாரம் உற்பத்தி செய்து வழங்கும் திறன் கொண்டவை. இதன் மூலம் பாரம்பரிய மின்சார வலையமைப்பை சார்ந்திருக்கும் தேவையை குறைத்து கிரிட் இல்லாமலேயே டேட்டாக்கள் செயல்பட முடியும். இது மின்சார தட்டுப்பாடு, செலவு மற்றும் நிலைத்தன்மை போன்ற பிரச்சினைகளுக்கு ஒரு பெரிய தீர்வாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் AI வளர்ச்சியை வேகப்படுத்தும் முக்கிய தொழில்நுட்பமாக இது மாறும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். அறிவியல் உலகில் புதுமையான ஆய்வுகள் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றன. நுண்ணுயிர்களை கண்ணாடி போன்ற பாதுகாப்பு அடுக்கால் போர்த்தி அவற்றின் நிலைத்தன்மையையும் செயல்திறனையும் அதிகரிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் மருத்துவ படமெடுப்பு, இமேஜிங் துறையில் மிகவும் தெளிவான மற்றும் துல்லியமான தகவல்களை பெற முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இதே நேரத்தில் மேக்னெட்டிக் ஸ்கர்மியோன்ஸ் எனப்படும் மிகச்சிறிய காந்த அமைப்புகள் தகவல் சேமிப்பு, ஸ்டோரேஜ் தொழில்நுட்பத்தில் புதிய வாய்ப்புகளை திறக்கின்றன. இவை மிக குறைந்த மின்சாரத்தில் அதிக அளவு தரவை சேமிக்கக்கூடிய திறன் கொண்டவை. இந்த இரு முன்னேற்றங்களும் இணைந்து மருத்துவம் மற்றும் கணினி தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய யுகத்தை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புற்றுநோய் ஆராய்ச்சியில் புதிய நம்பிக்கையை உருவாக்கும் முக்கிய முன்னேற்றங்கள் வெளியாகியுள்ளன. பொதுவாக வலி மற்றும் காய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படும் ஆஸ்பிரின் சில வகை புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது என்பதற்கான விளக்கங்கள் தற்போது மேலும் தெளிவாகிக் கொண்டிருக்கின்றன.
இது உடலில் உள்ள அழற்சி செயல்களை கட்டுப்படுத்தி புற்றுநோய் உருவாகும் வாய்ப்பை குறைக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதே சமயம் நோய் எதிர்ப்பு அமைப்பை பயன்படுத்தி புற்றுநோயை எதிர்க்கும் இம்யூனோதெரபி போன்ற சிகிச்சைகள் வேகமாக முன்னேறி வருகின்றன. இந்த புதிய அணுகுமுறைகள் புற்றுநோய் சிகிச்சையை மேலும் துல்லியமாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். எதிர்காலத்தில் மருந்து மற்றும் நோய் எதிர்ப்பு சிகிச்சை இணைந்து புற்றுநோயை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது. வானியல் ஆராய்ச்சியில் மிகப்பெரிய முன்னேற்றமாக வேலா சூப்பர் கிளஸ்டர் என்ற மிகப்பெரிய விண்மீன் கூட்டமைப்பு சூப்பர் கிளஸ்டர் வரைபடமாக்கப்பட்டுள்ளது. இது இதுவரை மறைந்திருந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நமது பால்வழி போன்ற ஆயிரக்கணக்கான விண்மீன் மண்டலங்கள் ஒன்றாக இணைந்து உருவாகும் இந்த மாபெரும் அமைப்பு பிரபஞ்சத்தின் வடிவமைப்பையும் அதன் பரிணாமத்தையும் புரிந்து கொள்ள முக்கியமான தகவல்களை வழங்குகிறது. இதுவரை நம்மால் கவனிக்க முடியாத பகுதிகளில் இருந்த இந்த அமைப்பை கண்டுபிடித்தது வானியல் உலகில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பு பிரபஞ்சத்தின் மர்மங்களை மேலும் ஆழமாக ஆராயும் வழிகளை திறக்கும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். உதக்மண்டலம் அருகே உள்ள ஒரு கிராம பகுதியில் 2 புலிக்குட்டிகள் ஊருக்குள் சுற்றித் திரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீடுகள் அருகிலும் சாலைகளிலும் அவை நடமாடியதால் பொதுமக்கள் அச்சத்தில் இருந்தனர். தகவல் கிடைத்ததும் வனத்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று ஒரு புலிக்குட்டியை பாதுகாப்பாக பிடித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். மற்றொரு புலிக்குட்டியை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவம் வனப்பகுதிகளில் இருந்து விலங்குகள் மனித வாழ்விடங்களுக்கு வருவது அதிகரித்து வருவதற்கான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. வனத்துறையினர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அவற்றை அணுகாமல் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிகழ்வு மனிதர் விலங்கு மோதல் அதிகரித்து வரும் நிலையில் காட்டு வாழ்விட பாதுகாப்பின் அவசியத்தை மீண்டும் நினைவூட்டுகிறது. தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் நோக்கில் தொழிலாளர் மேலாண்மை லேபர் மேனேஜ்மெண்ட் பட்டப்படிப்புகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த படிப்புகள் தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களில் மனிதவள மேலாண்மை, தொழிலாளர் உறவுகள் மற்றும் நிர்வாக திறன்களை வளர்க்க உதவுகின்றன. குறிப்பாக தொழில்துறையில் விரைவாக வேலை பெற விரும்பும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதப்படுகிறது. இந்த பாடத்திட்டங்களில் சேர விரும்பும் மாணவர்கள் தங்களின் கல்வித் தகுதிகளை பூர்த்தி செய்து குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த படிப்புகள் மூலம் மாணவர்கள் துறைசார் திறன்களை மேம்படுத்தி தொழில் உலகில் நிலையான வேலை வாய்ப்புகளை பெற முடியும். மொத்தத்தில் தொழிலாளர் மேலாண்மை படிப்புகள் எதிர்காலத்தில் வளர்ச்சி மற்றும் நல்ல சம்பளம் கொண்ட வேலைகளை பெற ஒரு வலுவான அடித்தளமாக அமையும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். மேற்குத் தொடர்ச்சி மலையில் கடும் வறட்சி நிலவி வரும் நிலையில் முடுமலாய் டைகர் ரிசர்வ் பகுதியில் 3 யானைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நீர்வளங்கள் வற்றிவிட்டதால் உணவும் தண்ணீரும் கிடைக்காமல் விலங்குகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக காட்டு விலங்குகள் தண்ணீர் தேடி நீண்ட தூரம் அலைந்து திரியும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. வனத்துறையினர் இந்த சம்பவத்தை தீவிரமாக கவனித்து மீதமுள்ள விலங்குகளை பாதுகாக்க அவசர நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். செயற்கை நீர் தொட்டிகள் அமைத்தல் மற்றும் நீர் வழங்கல் போன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்வு காலநிலை மாற்றம் மற்றும் வறட்சியின் தாக்கம் காட்டு உயிரினங்களுக்கு எவ்வளவு ஆபத்தானது என்பதை வெளிப்படுத்துகிறது. எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க வனவளம் மற்றும் நீர்வள மேலாண்மையில் கூடுதல் கவனம் தேவைப்படுகின்றது. சென்னையில் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு கார் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டுநர் வாகனத்தில் இருந்து புகை வருவதை கவனித்ததும் உடனடியாக காரை நிறுத்தி வெளியேறியதால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. சில நிமிடங்களிலேயே தீ வேகமாக பரவி கார் முழுவதும் எரிந்தது. தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தினர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில்
மின்சார கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் வாகன பராமரிப்பின் முக்கியத்துவத்தை மீண்டும் நினைவூட்டுகிறது. தமிழ்நாட்டில் பாப்பாப்பட்டி கிராம மக்கள் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த படம் கிராமத்தின் வரலாறு மற்றும் சமூக நிலையை தவறாக பிரதிபலிக்கிறது என்று குற்றம் சாட்டி அதனை வெளியிடக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தங்கள் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் உள்ள காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் படத்துக்கு முழுமையான தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த போராட்டம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஜனநாயகன் படத்தைச் சுற்றி சர்ச்சை அதிகரித்து வருகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பணக்குழு இந்த பிரச்சினைக்கு எப்படி தீர்வு காண்பார்கள் என்பது தற்போது கவனிக்கப்படும் முக்கிய விஷயமாக மாறியுள்ளது. திருவண்ணாமலையில் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்கான உகந்த நேரம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9:52 மணிக்கு தொடங்கி மறுநாள் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11:08 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த நேரப்பகுதியில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பானதும் புண்ணியமானதும் ஆகும். அருணாசல மலை சிவனாகவே கருதப்பட்டு அதை சுற்றி நடந்து வழிபடுவது கோடிக்கணக்கான பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையாகும். இந்த புனித நாளில் முழு நிலவின் ஒளியில் கிரிவலம் செல்வது ஆன்மீக அமைதியையும் இறை அருளையும் அளிக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்த்து பாதுகாப்பாக கிரிவலம் செய்ய தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒழுங்காகவும் கவனமாகவும் கிரிவலம் செய்து இறைவன் அருளைப் பெறுமாறு பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு முதல் பேருங்கலாத்தூர் வரை செல்லும் சென்னை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் நீண்ட வரிசையாக நின்றதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த நெரிசலுக்கு காரணமாக சாலை பணிகள், அதிக வாகன போக்குவரத்து மற்றும் சில இடங்களில் ஏற்பட்ட தடைகள் காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக அலுவலக நேரம் மற்றும் விடுமுறை நாட்கள் காரணமாக வாகன நெரிசல் மேலும் அதிகரித்துள்ளது. போக்குவரத்து போலீசார் சம்பவ இடங்களில் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வாகன ஓட்டிகளை மாற்று வழிகளில் செல்ல அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் நகர்ப்புறங்களில் போக்குவரத்து திட்டமிடலின் அவசியத்தை மீண்டும் உணர்த்துகிறது. தமிழகத்தில் நடைபெறும் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார். முதலில் தபால் வாக்குகள் எண்ணும் பணிகள் தொடங்கப்பட்டு பின்னர் மின்னணு வாக்கு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் கடுமையான கண்காணிப்பில் ஈடுபடவுள்ளனர். மேலும் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் முகவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் தமிழக அரசியல் நிலையை தீர்மானிக்கும் முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தேர்தல் முடிவுகள் அதே நாளில் படிப்படியாக வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் லடாக் யூனியன் பிரதேசத்தில் நிர்வாகத்தை மேம்படுத்தும் முக்கிய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இருந்த லே மற்றும் கார்கில் என்ற 2 மாவட்டங்களுடன் சேர்த்து மேலும் 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் லடாக் மொத்தம் 7 மாவட்டங்களாக விரிவடைந்துள்ளது. புதியதாக அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் சான்ஸ்கர், திராஸ், ஷாம், நுப்ரா மற்றும் சாந்தாங் ஆகியவை அடங்குகின்றன. இந்த பகுதிகள் முன்பு பெரிய மாவட்டங்களின் கீழ் இருந்ததால் மக்கள் அரசு சேவைகளை பெற சிரமப்பட்டனர். தற்போது தனித்த மாவட்டங்களாக மாற்றப்பட்டதால் நிர்வாக சேவைகள் மக்கள் வரை வேகமாக சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முடிவு தொலைதூர மற்றும் மலையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அரசு உதவிகள் எளிதாக கிடைக்க வழிவகுக்கும். மேலும் வேலை வாய்ப்பு,
வளர்ச்சி மற்றும் உள்ளூர் நிர்வாக திறன் ஆகியவற்றையும் மேம்படுத்தும் முக்கிய மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் லடாக் நிர்வாக அமைப்பில் இது ஒரு பெரிய மாற்றமாக கருதப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்த புதிய மாவட்டங்கள் அந்த பகுதியின் வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்தும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். உக்ரைன் போரில் பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ரஷ்யா உக்ரைனின் முக்கிய துறைமுக நகரமான ஒடேசா மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்ததுடன் குடியிருப்புகள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் ரஷ்யா ஒரு முக்கிய குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள ஜாபோரிசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. அந்த தாக்குதலில் ஒரு பணியாளர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் உலகளவில் கவலைக்கிடமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் அணு நிலையங்கள் மீது நடக்கும் எந்த தாக்குதலும் பெரிய அளவில் பாதுகாப்பு அபாயங்களை உருவாக்கக்கூடும் என்று சர்வதேச அணு ஆணையம் எச்சரித்துள்ளது. இருதரப்பும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த மோதல் மேலும் விரிவடையும் அபாயம் உள்ளது. ஒடேசா தாக்குதலும் அணு நிலையம் தொடர்பான குற்றச்சாட்டும் ரஷ்யா உக்ரைன் போரின் புதிய பரிமாணத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தியுள்ளது. பிரிட்டன் மன்னர் கிங் சார்ல்ஸ் III மற்றும் ராணி கமில்லா அமெரிக்காவுக்கு முக்கியமான 4 நாள் அரசு பயணத்தை தொடங்கியுள்ளனர். ஆனால் இந்த பயணம் சாதாரணமாக இல்லாமல் பல சர்ச்சைகளின் நடுவில் நடைபெறுகிறது. சமீபத்தில் ஒயிட் ஹவுஸ் நிகழ்ச்சியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பாதுகாப்பு கவலைகளை அதிகரித்துள்ளதுடன் அமெரிக்கா இங்கிலாந்து உறவுகளிலும் பதற்றம் நிலவுகிறது. குறிப்பாக ஈரான் தொடர்பான மோதலில் இரு நாடுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகியுள்ளன. இந்த பயணம் அமெரிக்க சுதந்திரத்தின் 250வது ஆண்டு நினைவாகவும் இரு நாடுகளின் ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் உறவை வலுப்படுத்தவும் திட்டமிடப்பட்டது. இதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடன் தனிப்பட்ட சந்திப்பு, காங்கிரஸில் உரையாற்றல் மற்றும் வெள்ளை இல்ல விருந்து போன்ற முக்கிய நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. எனினும் பாதுகாப்பு சிக்கல்கள், அரசியல் முரண்பாடுகள் மற்றும் சமீபத்திய வன்முறை சம்பவங்கள் இந்த பயணத்தின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் இந்த ராஜதந்திர பயணம் இரு நாடுகளின் உறவை மேம்படுத்துமா அல்லது புதிய பதற்றங்களை உருவாக்குமா என்பது உலகம் முழுவதும் கவனிக்கப்படும் முக்கிய கேள்வியாக மாறியுள்ளது. அமெரிக்காவின் ஒயிட் ஹவுஸ் கொரஸ்பாண்டன்ஸ் டின்னர் நிகழ்ச்சியில் திடீர் துப்பாக்கிச்சூடு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதுகாப்பு சோதனை பகுதிக்கு அருகில் ஆயுதங்களுடன் வந்த ஒருவரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் நிகழ்ச்சி முழுவதும் குழப்பம் நிலவியது. அதனைத் தொடர்ந்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பல முக்கிய அதிகாரிகள் அவசரமாக பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மக்கள் பாதுகாப்பிற்காக ஒளிந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு பெண் வைன் பாட்டில்களை எடுத்துச் செல்லும் காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த வீடியோ பல்வேறு எதிர்வினைகளை உருவாக்கியுள்ளது. சிலர் அதை தவறான நடத்தை என்று விமர்சிக்க, மற்றவர்கள் அந்த குழப்ப நிலையின் காரணமாக ஏற்பட்ட செயலாகவே பார்க்கின்றனர். மொத்தத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் பெரிய பாதுகாப்பு கேள்விகளை எழுப்பியதோடு அதே நேரத்தில் இந்த வைரல் காட்சி உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிகழ்வு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் மனிதர்களின் எதிர்பாராத செயல்பாடுகள் குறித்து புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் மேலும் அதிகரித்து வரும் நிலையில் ஹெஸ்பொல்லா தலைவர் நேரடி லெபனான், இஸ்ரேல் பேச்சுவார்த்தையை முற்றிலும் நிராகரித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் லெபனான் மக்களுக்கு எந்த நன்மையும் தராது என்றும் அது நாட்டின் நிலைத்தன்மையை பாதிக்கும் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதே நேரத்தில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் எதிர்ப்பு போராட்டம் தொடரும் என்றும் ஆயுதங்களை எக்காரணம் கொண்டும் கைவிடமாட்டோம் என்றும் ஹெஸ்பொல்லா உறுதியளித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க ஆதரவுடன் ஏற்பட்ட தற்காலிக சமாதான ஒப்பந்தம் இருந்தபோதிலும் தரைமட்டத்தில் மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இருதரப்பும் ஒருவரை ஒருவர் ஒப்பந்தத்தை மீறுவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலைமையால் லெபனான்,
இஸ்ரேல் இடையேயான அமைதி முயற்சிகள் மிகுந்த அனிச்சையாக மாறியுள்ளன. இந்த சூழ்நிலையில் பிராந்திய அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமை மேலும் மோசமடையும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எதிர்காலத்தில் இந்த மோதல் மேலும் தீவிரமாவதா அல்லது அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் உயிர் பெறுமா என்பது உலகம் முழுவதும் கவனிக்கப்படும் முக்கிய கேள்வியாக மாறியுள்ளது. இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.